கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். காலை தோறும் அவருடைய கிருபை புதியது. அதிகாலை தோறும் அவர் புதிய காரியங்கள் நமக்கு செய்கிறார். இந்த நாளில் புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதம், புதிய சமாதானம், புதிய வெளிப்பாடுகளை கற்றுத் தரப்போகிறார். ஏசப்பா பெரியவர், பெரியவர், பெரியவர். அவர் நம்புங்க. சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஏசப்பாவை நோக்கி பாருங்க. இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் குடும்பத்தை வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகவும் 14வது அதிகாரம் 11வது வசனம். ஆசா தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். இன்றைய ஜீவாத்தின் தலைப்பு துணை நிற்பார், துணை நிற்பார். ஆசா ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறார். நீர் எங்களுக்கு துணை நில்லும், உம்முடைய துணை எங்களுக்கு அவசியம், நீர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறத பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் துணை நிற்பார். நீங்கள் ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 41 அதிகாரத்தை போய் வாசித்து பாருங்க. அவர் சொல்லுகிறார், யாக்கோபு எனும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்றாரு. நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ ஏன் பயப்படுற? கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். பாருங்க, ஏன் அந்த உலகத்துல பிறந்திருக்கிற மனிதர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க? என்ன செய்யறாங்க? அதாவது பாருங்க, வாலிப பிள்ளைகளுக்கு பாருங்க, ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோடனே பெற்றோர்கள் ஏன் திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க? ஒரு வாழ்க்கை துணை அவசியம். ஒரு துணையை தேடி வைக்கிறாங்க. அவங்களுக்கு உதவியா இருக்கும்படிக்கு ஒரு துணை ஆயத்து பண்ணி கொடுக்கிறாங்க. அப்படித்தான் ஆண்டவர் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தில் என்ன சொன்னார்? மனுஷன் தனிமை இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டு பண்ணுவேன், அவனுக்கு ஏற்ற துணை உண்டு போனேன் அப்படின்னு அவனுக்கு துணையாக இருப்பதற்கு, உதவியா இருப்பதற்கு, ஹெல்ப்பா இருப்பதற்கு நான் ஒரு மனுஷியை உண்டாக்குவேன்னு சொல்றாரு. என்ன செய்தார் ஆண்டவர்? ஆதாமுக்கு ஒரு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணி ஒரு விலா எலும்பை எடுத்து அதை மனுஷியா உருவாக்கி ஆதாமுக்கு துணையா இருக்கும்படிக்கு அப்படி ஆண்டவர் கொண்டு வந்து இணைக்கிறார். அப்படியே கொண்டு வந்து குடும்ப வாழ்வை சிறப்பிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? துணையை விரும்புகிற தேவன், துணையா இருப்பதற்கு விரும்புகிறவர். ஒரு மனிதனுக்கு ஒரு மனுஷி துணை இருக்க வேண்டும் என்று விரும்பின தேவன் நமக்கு துணை இருக்க மாட்டாரா? ஏன் பயப்படுறீங்க? ஆண்டவர் துணை நிற்க போகிறார். பாருங்க, இன்னைக்கு நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எந்த காரியத்துக்கு போனாலும் சரி, உங்களுக்கு ஆண்டவர் துணை நிற்கிறத நீங்க பார்க்க போறீங்க. உங்க கூட கர்த்தர் இருந்து உங்களுக்கு துணை செய்கிறார் என்பதை உங்க கூட இருக்கிற, உங்க சுற்றி இருக்கிற மக்கள் பார்க்க போறாங்க. அது நிமித்தம் இயேசுவுடைய நாம மகிமைப்பட போகிறது. ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, எங்களுக்கு துணை நிற்கிற எங்கள் அன்பு தெய்வமே, யாரெல்லாம் எங்களுக்கு யாராவது துணை செய்ய மாட்டாங்களா, துணை நிற்க மாட்டாங்களா அப்படின்னு இருப்பாங்கன்னா, இயேசுப்பாவுடைய துணை இப்போது உண்டாகட்டும் என்று உம்முடைய ஊழியக்கார உம்மிடத்திலே மன்றாடுகிறேன். ஆண்டவரே, நீர் துணை செய்வீராக, உம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றியை உண்டாக்குவீராக, ஜெயத்தை கொடுக்கும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஆண்டவரே, வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவையில் இருப்பவர்களுக்கு தேவைகளை சந்தித்து கொடுப்பீராக, சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு வீட்டை கொடுப்பீராக, நிரந்தர வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கொடுப்பீராக, வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தை, மேன்மையை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். திருமணம் முடிந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அத்தனை தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஊழியத்திலே தேவ கிருபை வெளிப்படட்டும், தேவ சமாதானம் வெளிப்படட்டும். அவர்களுக்கு நீர் கொடுத்த தரிசனங்கள் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.